வளாகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மாணவி லியா உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட செயின்ட் மேரிஸ் பள்ளி ஆசிரியை ஏஞ்சலை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க விக்கிரவாண்டி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள். செயின்ட் மேரிஸ் பள்ளியில் படித்து வந்த லியா லட்சுமி என்கிற 4 வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் அந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் பல்வேறு முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதற்காக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கே அந்த பள்ளி தாளாளர் எமல்டா மற்றும் முதல்வர் டோமினிக் மேரி ஆகியோர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விக்கிரவாண்டியில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சத்யநாராயண நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் இந்த மாதம் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டு அவரை கடலூர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது ஆசிரியர் ஏஞ்சல் அவர்கள் கடலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.